டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்ப வரைக்கும் இடைத்தங்கல் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான நிரந்தர வீடுகளை அமைத்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அந்த கால இடைவெளியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் இடைத்தங்கல் முகாம்கள்ல பல பேர் தங்கியிருக்கிறாங்க. நாட்டினுடைய 4 மாவட்டங்கள்ல 20 இடைத்தங்கல் முகாம்கள்ல 494 குடும்பங்கள் இப்ப வரைக்கும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 494 குடும்பங்கள் இவ்வாறு தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாடகை வீடுகள்ல தங்குறதுக்கான ஒவ்வொரு மாதத்துக்குமான வாடகை பணத்தையும் அரசாங்கம் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட சில பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வாடகை வீடுகளை பெற்றுக்கொள்றதுலையும் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு மக்கள் முகம் கொடுத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக பாடசாலைகள்ல, கூடாரங்கள்ல, அதிலும் உறவினர்கள் வீடுகள்ல நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. இப்படியானவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் வரைக்கும் அவர்களுக்கு இடைத்தங்கல் வீடுகளையும் இடைத்தங்கல் முகாம் ஒன்றை அமைத்து அவர்களுக்கு தேவையான இருப்பிடத்தை அமைத்துக் கொடுப்பதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை நேற்றைய நாளில் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதால டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் நிரந்தரமான வீடுகள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் தங்குறதுக்கான இடைத்தங்கல் முகாம் அமைக்கிறதுக்கான வேலை திட்டம் இப்போ ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான அனுமதி தான் நேற்றைய நாளில் அமைச்சரவை வழங்கியிருக்கிறாங்க. அதன்படி கண்டி, கேகாலை, பதுளை, நுவரெலியா போன்ற மாவட்டங்கள்ல முகாம்கள்லையும் அதே நேரம் கூடாரங்கள்லையும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்கியிருக்கக்கூடிய டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இப்படியான இடைத்தங்கல் முகாம்கள் அமைத்து கொடுக்கறதுக்கான திட்டம் ஆரம்பிக்கப்படவிருக்கு.